الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. وقال النبي صلى الله عليه وسلم إنما ترزقون بضعفائكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்டட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் அவர்களை பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமரைகள் சமகர்தாரர்கள் சுகதாக்கள் மாநிலங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமா. அரபு கல்லூரியின் சார்பாக நடத்தப்படுகிற மீளாது பெருவிழா வருடந்தோறும் மாநாடு போல மிக அற்புதமான முறையில் இங்கே நடத்தப்படுகிறது. இதனுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலாய் இருந்து கொண்டிருக்கிற நாட்டிரத்தவர்கள் முகமது இஸ்மாயில் வாசில் பாகம் என்பதற்கவர்களுக்கும் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் எம்மோடு வருகின்றிருக்கிற இலானியா அரபு கல்லூரியினுடைய தங்கமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாப்பதி அவர்கள் மிக அற்புதமான முறையில் ஈரம் சீட்டை சென்றிருக்கிற பாடத்திற்குரிய யாக்கூப் அலி எங்களவர்கள் வருகின்றிருக்கிற உலமா பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அதிலும் குறிப்பாக பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை வந்தாலும் நீடூர் மாப்பிள்ளையாய் அம்பகரத்தூரில் இருந்து வருகை வந்திருக்கிற யாக்கத் ஹாஜி அவர்களுக்கும் தாய்மார்கள் இளைஞர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இஸ்லாம அழைக்கும் வரலாற்றார் காலத்திற்கு ஏற்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்டோருடன் ஒப்பற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகம் மாற்றுத்திறனாளிகளை பார்த்து போன ஜென்மத்து பாவம் என்கிறது. ஆனால் நம்முடைய மார்க்கம் எவ்வளவு அழகாக பேசுகிறது. உடலில் ஊனம் இல்லை, உள்ளத்தால் அவர்களை ஊனப்படுத்தாதீர்கள் என்று பேசுகிறது. கண் தெரியவில்லையா, கரீமத்தை போக்கினால் அவர் சொர்க்கவாசி என்று பேசுகிறார்கள். பூமான் நபிகள் போமான் ஜென்ம பாவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஒரு காலத்திலும் ஒடுக்கப்பட்டவர்களாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லுகிற மார்க்கத்தை இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். பல்வேறு வழிகளில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கப்படுகிறார்கள். அதுவும் இந்த ரபியுல் அவ்வலில் தான் இது ஆரம்பிக்க வேண்டுமா? இது ரப்பின் நாடகம். நபியை தேட வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான வேலைதான் இந்த வேலை என்றால் இல்லை. நான் உங்களோடு இன்றைக்கு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களால் கருதப்படக்கூடிய ஒரு 10 சாராரை பெருமானார் எப்படி பார்த்தார்கள் என்பதை குறித்து உங்களோடு நான் பேசப் போகிறேன். முதலில் பெண்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பெண்கள் பிறப்பே பாவம் என்று கருதிய காலம். பெண்களை உயிரோடு புதைத்த காலத்தில் பெருமானார் பெண்களுக்கு அளித்த அந்தஸ்து எவ்வளவு?
எங்களை இந்த சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று வரை ஆண் ஆதிக்கம் மிகைத்திருக்கிறது என்றால் மிகையே இல்லை. நிறைய இடங்கள்ல ஆண் ஆதிக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களாய் பெண்களை பார்க்கிற சூழல் மதத்தின் பெயரால் நடைபெறுகிறது. இஸ்லாத்தில் அது இல்லை என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, எப்படி இருந்தார்கள் கைப்பின் சார் பனூ தை கூட்டத்தினுடைய தலைவர். பெருமானாரை கரம் பிடித்து ஈமான் கொள்ளுவார். தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நண்பர்கள் அழுதால் தானும் அழுவார்கள், நண்பர்கள் சிரித்தால் தானும் சிரிப்பார்கள், பிறகுதான் காரணம் கேட்பார்கள். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. நண்பர் அழுதா அவர் முன்னாடி உட்கார்ந்து சிரிப்பார், நல்ல அழுது சாவட்டுண்டார் இல்லையா? ஆனால் பெருமானாருக்கு அந்த பழக்கம் அல்ல. கைப்பின் சாதனையில் அழுகிறார்கள். பெருமானாரும் அழுதுவிட்டு அழுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டார். கைப்பின் சாதனையில் சொன்னார்கள், நாயகனே, என்னை போன்ற கல்நெஞ்சக்காரன் என் சமூகத்திலேயே இல்லை, என் இனத்திலேயே இல்லை. எனக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை பிறந்தது. அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள். அந்த அழகிலேயும் பெண் பிள்ளையின் அழகு பேரழகு. என் பிள்ளையை எடுத்துக்கொண்டு இரவிலே செல்லுவேன். வானை அலங்கரித்த நட்சத்திரம் அழகா, என் பிள்ளை அழகான்னு பார்ப்பேன். நட்சத்திரம் என் பிள்ளைக்கு முன்னால் தோற்று போகும். பௌர்ணமி நிலவு அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்த்தேன். என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் பௌர்ணமி நிலவு தோற்று போகும். ஒரு வயது முடிகிறது. எல்லா பிள்ளைகளும் பேச ஆரம்பிக்கிற போது யாமி என்று ஆரம்பிப்பார்கள், அம்மான்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா என் பிள்ளையோ யாபத்தி வாப்பான்னு ஆரம்பிச்சு. 2 வயதை தாண்டுகிற போது எனக்கு தேவையான வேலைகளை எல்லாம் என் பிள்ளை செய்யும். நாயகன் உணவு கொடுக்கும், தண்ணீர் கொடுக்கும், தட்டு கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். என் செல்ல பிள்ளை 3 வயதை தாண்டுகிற போது பெண் பிள்ளை என் இனத்திற்கு அவமானம், என் வீட்டுக்கு அவமானம் என்று என் பிள்ளையை என் மனைவியிடத்தில் கூட சொல்லாமல் பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன். நாயகனே, 2 பேரும் சேர்ந்து குழி வெட்டினோம். 2 பேரும் சேர்ந்து குழியை வெட்டினோம். நாயகனே, என் மீது இருக்கிற தூசியை, தன் மீது இருக்கிற தூசியை கூட பார்க்காத பிள்ளை என் மீது இருக்கிற தூசியை தட்டி எதிர சூழே உள்ளே இறங்கி என்றேன். என் குழந்தை விளையாடத்தான் என்று நினைத்து உள்ளே இறங்கியது. நான் மண்வெட்டியை எடுத்து என் பிள்ளையின் தலையில் ஓங்கி அடிப்பேன் என்ற சூழல். என் பிள்ளை பெண் பிள்ளையின் தலையில் ஓங்கி அடிப்பேன். அந்த பிள்ளை வழிகாட்டாமல் அந்த என்று அடறிக்கொண்டே இறந்து போனதுல சூழல். என்னை மன்னிப்பான். என் பிள்ளையே கொண்ட பாவி நான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். உமன் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இதுவே என் லட்சியம் என்று களம் இறங்கினாங்க. சாசா ரலியல்லாஹுவை அடைந்தார்கள். சாசா, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரம் தந்திருக்கிறார். யாராவது குழந்தைகளை புதைக்க நினைத்தால் பணம் கொடுத்து வாங்குவார்கள், நான் வளர்க்கலாம். பெருமானாரின் காலத்தில் சாசா ரலியல்லாஹு ஒவ்வொரு தெருவாய் சென்று குழந்தையை வாங்கினார்கள். 94 பிள்ளைகளை வாங்கியதாக வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒடுக்கப்பட்ட பெண்களை பாதுகாப்பதற்காக களம் இறங்கினார்கள். நிலைமை எப்படி மாறியது தெரியுமா? உஹது போர்க்களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். உதைத்த போட்டி போட்ட அந்த சஹாபாக்கள் வளர்க்க போட்டி ஓடுகிறார்கள். வரலாறு. உதைத்த போட்டி போட்டவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹுவின் பிள்ளையை நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன், நான் வளர்க்கிறேன் என்கிறார். வளர்க்க போட்டி போடுகிறார்கள். ஏற்கனவே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லாத அந்த பிள்ளை அலிவலி எல்லாம் நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஜெயித் எல்லாம் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள். ஜாஃபர் எல்லாம் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார். பெருமானார் காரணம் கேட்டாங்க. அலிவலி இல்ல சொன்னாங்க, என் சிறிய தந்தை, என் சிறிய தந்தையின் குழந்தை என் சகோதரி, சகோதரியை நான் தானே வளர்க்கணும். ஜெயித் எல்லாம் சொல்றாங்க,
நானும் ஹம்சாவும் ஒரு தாயிடத்திலே பால் குடித்தோம். பால்குடி சகோதரருடைய பிள்ளை என் பிள்ளை நான் தான் வளர்க்கணும். ஜாஃபர் அலிகள் சொன்னாங்களா, அந்த பிள்ளையினுடைய சித்தியை நான் மனமுடித்திருக்கிறேன் காலா. தாயின் அந்தத்தில் சிறிய தாய்தானே இருக்கிறார் காலா, அந்த பிள்ளையை என் மனைவியானே வளர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் அலியல்லாஹ் வளர்க்கட்டும் என்கிறார். ஒடுக்கப்பட்டிருந்த இந்த பெண் இனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் உயர்த்தினார்கள் தெரியுமா? ஜைனப் ரலியல்லாஹ் வந்து பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கதவை தட்டுறாங்க, பிலால் ரலியல்லாஹ் கதவை திறக்கிறாங்க, மசாலா சென்று அனுப்புறாங்க ஜைனப். நான் யாரும் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ் போய் பேசுங்க. கேள்வி கேட்கிறாங்க, என்ன தெரியுமா? ஆம்பளைங்க ஜமாத்தோடு சொல்கிறார்கள், ஜனாதா தொழுகை சொல்கிறார்கள், ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். ஜீவனையே பேசுது அந்த அம்மா. ஜமாத்துங்குது, ஜிஹாதுங்குது, ஜனாதாங்குது. ஆண்கள் எல்லாம் நிறைய நன்மையை சம்பாதிப்பார்கள். நாங்க என்ன இழிச்சவாயா? பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் இந்த நன்மை கிடையாதா? போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகமே இப்படி ஒரு அம்மா சொல்லுது, ஐயோ ஜிஹாதி, அது எந்த ஜைனப் என்று கேட்டார்கள் பெருமானார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் என்று சொல்ல பெருமானார் ஆனந்தம் அடைகிறார்கள். ஒரு பெண் எவ்வளவு அற்புதமாக கேள்வி கேட்கிறார் பார்த்தீங்களா? நேரா ரசூலுல்லாஹ்வே வந்தாங்க, அம்மா ஜைனப், கணவனை நன்மையின் பக்கம் தூண்டினாள், ஜமாத்தோடு தொலை சொன்னாள், ஜனாதா தொழுகைக்கு தூண்டினாள், அவர்களின் நன்மை முழுக்க உங்களுக்கு உண்டு அம்மா. அடிமைத்தனமாக இருந்த அந்த சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பெருமானார் பெண் இனத்தினுடைய கௌரவத்தையே கண்ணியத்தையே உயர்த்தி தந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இரண்டாம் கட்டமாய் யத்தீம்களோடு பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள்? இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகமாய் அனாதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல பார்த்தா கோயம்புத்தூர்ல மனம் வலிக்க ஜுமா தொழுகை முடிந்தவுடன் சின்ன பசங்க 8 வயசு 9 வயசு பையன் ஒரு எத்தீம்கான பேரை சொல்லி இவ்வளவு பெரிய உண்டியல் அவனால தூக்கவே முடியல, உண்டியல் போடுங்க, எனக்கு உண்டியல் போடுங்க. மனம் வலிக்கிறது அன்புக்குரியவர்களே. அந்த சின்ன பையன் 5வது நாளாவது படிக்கிற பையன், அவனே போய் ஒரு எத்தீமான பையன் அவனே உண்டியல் கேட்கிற அவலம் நம் சமூகத்தில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களா இன்றைக்கு எத்தீம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் எதிர்க்க எத்தீமன் பாவா, நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தீம்களின் மீது பெருமானார் எவ்வளவு அன்பு காட்டினார்கள். அன்னவர் காப்பிலுள்ள எத்தீமிக்காகத்தை, நானும் அனாதைகளை நேசிப்பவர்களும் இப்படி என்றார்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமா? எத்தீமினுடைய தலையை தடவுங்கள். தமிழ்ல தலையை தடவுறதுங்கிறதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு. அந்த அர்த்தத்தை ஆளை மொட்டை முடிச்சிடுறதுன்னு அர்த்தம். எத்தீமை முடிச்சிருங்கிற அர்த்தம் அல்ல. அவர்களின் தலையில் இருக்கிற ரோமம் அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப அனாதைகளின் மீது, எத்தீம்களின் மீது இறக்கப்பட வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு அழகான செய்தி. ஒரு எத்தீமான பையன், தாய் தகப்பை இல்லாத பையன், ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழே நின்றுகிட்டு இருக்கிறான். ஒரு பழம், அதை எடுத்து வாய்க்குள்ளே போட்டார். புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சகாபி, அந்த பையன் வாய்க்குள்ள பேரிச்சம்பழம் இருக்கிறத பார்த்த உடனே, நம்ம மரத்து பழத்தை இவன் வாயில போட்டுக்கிறதா, நேர போனார், வாயை புலந்து பழத்தை எடுக்கிறேன்னு வாயை பிடிச்சு விட்டார். வாயை கிழிக்க பெருமானார் இடத்துல சின்ன பையன் போறான், ரசூலே இந்த மாதிரி தெரியாம பழத்தை எடுத்து போட்டேன், ஆனா வாயை கிழிச்சிட்டாரு. அந்த எத்தீமோடு பெருமானார் நடந்த விதம் என்ன தெரியுமா? அந்த பணக்கார சகாபி புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சகாபியை பார்த்து, வாயை கிழித்ததால் அந்த மரத்தை கொடுத்து விடுங்கள், ஒரு மரம் தந்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் தருகிறேன். அவன் முடியாதவன், போன ஜென்மத்து பாவத்தால் தாய் தகப்பனை பிடுங்கிக் கொண்டான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தகப்பன் இல்லாதவன், தாய் இல்லாதவன், நாம் தான் பராமரிக்க வேண்டும்.
ஒரு மரத்தை கொடுங்க, சொர்க்கத்துல மரம் தர்றேன். அவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த சகாபி, முடியாதுன்னு பக்கத்தில் இருந்து அபு தஹ்தார் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பெருமானாரின் முகம் வாடி போயிருக்கிறது. அபு தஹ்தார் ரலியல்லாஹு, நாயகமே அந்த மரத்தை நான் வாங்கி தரட்டுமா? பெருமானார் வாங்கி கொடுங்களே, அந்த எத்தீமை சந்தோஷப்படுத்துங்களே. போய் பக்கத்துல உட்கார்ந்தாரு. என் தோட்டத்திலே 10 மரம் தருகிறேன், அந்த ஒரு மரத்தை அந்த எத்தீமுக்கு தருகிறீரா? முடியாது. 100 மரம் தருகிறேன், ஒரு மரத்தை தருகிறீரா? முடியாது. என் தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, தோட்டத்தையே கொடுக்கிறேன், அந்த எத்தீமுக்கு ஒரு மரத்தை தருகிறீரா? இந்த சஹாபி பார்த்தாரு, சரி தர்றேன்ட்டார். 1000 மரத்தை கொடுத்து ஒரு முகம், ஒரே ஒரு மரம், பெருமானாரின் முகத்தை சந்தோஷப்படுத்துகிறார். பெருமானாருக்கு பயங்கர சிரிப்பு, அந்த எத்தீமுக்கும் ஆனந்தம். 2 பேரும் சிரிக்கிறாங்க. அபு தஹ்தார் ரலியல்லாஹு, நான் ரசூலை சந்தோஷப்படுத்தி விட்டேன், அந்த எத்தீமையும் சந்தோஷப்படுத்தி விட்டேன் என்ற ஆனந்த கழிப்பிலே புறப்படுகிறார்கள். பெருமானார் அபு தஹ்தா என்று அழைத்தார்கள். என்ன நாயகமே, சொர்க்கத்திலே உங்களுக்கு மரம் தருகிறேன் என்று சொன்னேனே, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்கவே இல்லையே. ரசூலே, அந்த மரம் எப்படி இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், அந்த மரத்தின் நிழலில் வேகமாக செல்லுகிற குதிரையில் செல்லுவீர்கள், 500 ஆண்டுகள் நீங்கள் சென்றிருப்பீர்கள், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காத அபு தஹ்தா. ஒரு எத்தீமை பராமரித்தார், சந்தோஷப்படுத்தினால் எவ்வளவு சிறப்பு. நானும் எத்தீமை பராமரிப்பவரும் இப்படி இருப்போம். ஒரு காலத்திலும் அனாதைகள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தானே ரசூலுல்லாஹ் அழகான வழிகளை சொன்னார்கள். இன்றைக்கு அது பேணப்படுகிறதா எண்ணி பார்த்தவன். மூன்றாவதாக, மறி நோயாளிகள் இன்றைக்கு சமூகத்தால் ஒடுக்கப்படக்கூடியவர்களாய் மாறியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் ஒரு மகன், ஏறத்தாழ அவருக்கு 35 வயசு இருக்கும், வாலிபர், கேட்கிறார், 10 வருஷமா என் தகப்பனார் ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டே இருக்கிறார், வீடே நாற்றம் அடிக்கிறது, அதுல அனுமதி இருக்கிறதா கருணை கொலை செய்வதற்கு? யார? தகப்பனாரை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா? அவருடைய சுமை தாங்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர். அப்படியே தலைகளை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். இதே நேரத்திலே பிள்ளைக்கு ரத்த வாந்தி இருந்து அந்த தகப்பன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த வார்த்தை வந்துவிடுமா? என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளையை காப்பேன். தாயும் தகப்பனும் இதைத்தானே செய்கிறார்கள். ஒரு தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமக்கிறாள் என்றால் தகப்பன் அந்த தாயையும் பிள்ளையையும் சேர்த்து தலையில் சுமக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாடுபடுகிறான் தகப்பன், தலையில் சுமக்கிறான். குடும்பத்தையே தலையில் சுமக்கிற அந்த தகப்பனுக்கு ஒரு நோய் என்று சொன்னவுடன் கருணை கொலை செய்வதற்காக மகன் அனுமதி கேட்கிறான் என்றால் எவ்வளவு கொடுமை! ஒடுக்கப்பட்டவர்களாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயை கொடுத்தவர், பாவங்களை மன்னிப்பதற்காக, அந்தத்தை உயர்த்துவதற்காக நோயை கொடுத்ததாக குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. ஒருத்தருடைய அந்தத்தை உயர்த்தணும், அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பான் இல்லையா? இன்றைக்கு நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்ற தகப்பனையும் தாயையும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் பார்க்க பிள்ளைகள் இல்லை. நோய்வாய்ப்படுறது என்னங்க? நல்லா இருக்கிற காலத்திலேயே 60 வயசுக்கு மேல இருக்கிற தாய் தகப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளை என் பக்கத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசணும், அவ்வளவுதான். பக்கத்திலே உட்கார்ந்து 10 நிமிடம் பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. தாய் தகப்பனை மதித்து பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நோயாளிகளோடு ரசூல் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஹதீஸ்களுக்குள்ளே சென்று பாருங்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். வாலிப பருவம், உழைக்க மாட்டோம்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, ஒரு பொம்பளை பிள்ளை. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நாயகமே நான் உழைக்க மாட்டேன் போட தெரியுது ரசூலே,
கடுமையாக நோய் இருக்கிறது நாயகமே, நான் இறந்து விடுவேன் போல் இருக்கிறது, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நானு பைத்துல் மால்ல சேர்த்துறேன். இன்னைக்கு மாறுறேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆள் மாறுறதுக்குள்ள, நிலைமை மாறுறதுக்குள்ள டக்குன்னு எழுதி வாங்கிடணும்னு போய் இல்லையா அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போயிடுவோம். ஆனா குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், உங்கள் பிள்ளைகள் தேவை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள், உள்ளாவெல்லாம் கொடுக்க வேண்டாம், அறவாசி தருகிறேன் நாயகமே, வேண்டாம், மூன்றில் ஒரு பகுதியாவது தருகிறேன் நாயகன். அவர் மனம், நோயாளியினுடைய மனம் புண்படக்கூடாது என்று சரி என்று பெருமானார் ஏற்றுவிட்டு சொன்னார்கள். துஆ செய்தார்கள். அதோடு சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியமும் தருவான், குழந்தைகளையும் தருவான். பெருமானார் துஆ செஞ்சுட்டு போனாங்க. அல்லாஹு அக்பர். நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தவர் அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார், 9 பிள்ளைகளோடு வாழ்ந்தார். நோயாளிகளை பார்க்கிற போதே அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சந்திக்க வேண்டும், நோயாளியை பார்க்க வேண்டும் என்ற பார்வையை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம உள்ள நுழையும் போது இங்கே பேசிக்கிட்டே போவோம், இனிலாம் ஒரு பொழைக்கிறது சிரமம். என்ன சில பேரு இனி அவர் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாத்துக்கும் பாரம். ஒவ்வொருத்தரும் எல்லாமே அல்லாஹ்வா மாறியே பேசிட்டு போவான். இனி அவர் இருந்து என்ன கிழிட்ட போறாரு, கொஞ்சம் என்ன கீழிறங்கி நகூது பில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயாளிகளோடு அழகாக நடக்க சொல்லுகிறான். பெருமானார் ஸஅத் ரலியல்லாஹு நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது பள்ளிக்கு வெளியே கூடாத படித்து அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், நோய் விசாரிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதங்களையும் ஹதீஸ் ஷரீஃப்களில் சொல்லி காட்டுகிறார் இல்லையா. இன்னைக்கு தஞ்சை சைடு இன்னும் ரொம்ப மோசம். சேலத்து பக்கத்துல நோயாளியை போய் விசாரிக்கிறத டக்குன்னு போனவொன்னு வந்துருவாங்க. ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஆஸ்பத்திரியில நோயாளிக்கு ஒரு ரூம், பார்க்க வர்ற ஆளுக்கு ஒரு ரூம், எப்பயுமே 2 ரூம் தான். ஆனா மார்க்கம் இதை சொல்லவில்லை. போன உடனே லாபாஸ் தகூர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவான், சுராத்துல் கியாம எங்கள் மறி, பார்த்த உடனே திரும்பி வந்துடணும். ஆனா இங்க அப்படி எல்லாம் இல்ல. நேரா போன உடனே அப்பதான் அட்டாக்ல இருந்து படுத்துட்டு அப்பதான் வந்திருப்பாரு காமன் வார்டுக்கு. டாக்டரோட பெரிய கண்டிஷன் போடுவான், இனிமேல் நீங்க கொலஸ்ட்ரால் பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தேங்காவை பார்க்க கூட கூடாது, சுரக்காய தொடவே கூடாது. இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியில எங்க மாமா அப்படிதான் சாப்பிட்டாரு போயிட்டாரு. டாக்டர் நோயாளிட்ட எங்க மச்சான் இப்படிதான் சாப்பிட்டாரு போயிட்டாரு. நகூது பில்லாஹ். இதான் நோய் விசாரிக்கிற முறை. நோய் நன்றானதற்கு பிறகும் நோய் விசாரிக்க கூடாது. ஆரோக்கியமானதற்கு பிறகு எல்லாம் நல்லாயிடுவாரு. உங்களுக்கு எப்படி அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டா திருப்பி வந்துடும். அதனால ஆரோக்கியமானதற்கு பிறகு மீண்டும் நோய் விசாரிக்க கூடாது. மதிய நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது நோய் விசாரிக்க கூடாது. அதற்கும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அத்தனைக்கும் ஒழுக்கம். தமிழனின் பண்பாடும் ஒழுக்கத்தை வலியுறுத்தும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரி பேசுறான் தெரியுங்களா இந்த ஒழுக்க விஷயத்தில. அனைத்திற்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த தமிழன். அவன் பேசுகிற போது பேசுவான், அவதாரங்களை 10ஆக்கியவன் தமிழன். அவதாரங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, வினைகளை 5ஆக்கி, வேலைகளை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, இனங்களை 2ஆக்கி, அனைத்தையும் பிரித்து பிரித்து காட்டிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழன் மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லுகிறார். ஒழுக்கம் என்பது ஒன்றுதான். அத்தனையிலும் ஒழுக்கம் இருக்கிறது. நோயாளிகளிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது கடைபிடிக்கப்படுகிறதா? பெற்ற தகப்பனே வேண்டாம் என்று ஒதுக்கும் அவளாம். அல்லாஹ் அக்பர். அதுலயும் குறிப்பாக இந்த கொரோனா நேரத்துல எல்லாம் பெற்ற தகப்பன் இறந்து விட்டால் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. பெற்ற தாய் இறந்தால் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. இந்த உலகமே இன்றைக்கு உற்று நோக்குகிறது. இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் அவர்களை ஒதுக்காமல் வீட்டுக்குள் வைத்து குடிக்க வைத்து
மரணத்தை கொடுப்பவனும் இரணத்தை கொடுப்பவனும் அல்லாஹ் ஒருவன் தான். எத்தனை பேர்த்த கொடுப்பார் தெரியுமா? கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறார், சோசியல் காஜன். கிட்டத்தட்ட 6000 ஜடலங்களை குளிப்பாட்டினார். எனக்கு கொரோனா வரலங்கிறார். 6000 பேர்களை குளிப்பாட்டியவருக்கு கொரோனா இல்லை. அதனால கொரோனாக்காரனோட சேர்ந்து ஒட்டி வருவாருன்னு சொல்லவல்ல. அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஒடுக்கப்பட்ட நோயாளிகளோடு எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லித்தருகிறார். நாலாவது, இன்றைக்கு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் பெரியவர்கள் இருக்கிறார்கள். வயசு 80க்கு மேல போச்சுன்னு சொன்னா பெருமானார் சொல்றாங்க, அவங்கனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு இது கொடுக்குறோம். இன்னமா பாதிக்கும். அவங்கனால அல்லாஹ் உங்களுக்கு ருசி கொடுக்குறாங்க. நாம நினைச்சுக்கிறோம் நம்மனால அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம சம்பாத்தியம், நம்முடைய திறமை, நம்முடைய ஆரோக்கியம் இல்ல. வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களால் ரப்பு உங்களுக்கு ருசி கொடுக்கிறார். பலகீனமானவர்கள் மதிக்கப்பட வேண்டும். கூமுகிலா செய்திக்கும். உங்கள் தலைவர் பெரியவர் வருகிறார், எழுந்திருக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சய சொன்ன வரலாறு. பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணம். ஆனா இன்னைக்கு பெரியோர்களை மதிக்கிற சூழல் இருக்கா? அறவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளவட்டங்கள்லாம் 70-75 பார்த்தா மதித்து நிற்கிற காலம் நாம வாழ்ந்த காலம். இன்னைக்கு எங்க மால்ல உள்ள ஹவுஸுக்கு மேல ஏறி ஒரு இளைஞர் அப்படி சுத்தி வர்றான். ஹவுஸுக்கு மேல செருப்பு போட்டு. முத்தவள்ளி போனாட்டு, தம்பி என்னடா ஹவுஸுக்கு மேல செருப்பு போட்டு சுத்திரியடா, வானாண்டா. அதை கேட்க நீங்க யாரு? அந்தப்ப இந்த பள்ளி முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சு பார்க்கலாமா? 70 வயது பெரியவரிடத்தில 18 வயது இளைஞன் பேசுகிற பேச்சு. இன்றைக்கு மதிக்கப்படுகிற பெரியவர்கள் இல்லை, ஒதுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு மருமகள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வைத்திருக்கிற பெயர், வயசுல மூத்தவங்களுக்கு வச்சிருக்கிற பெயர் லக்கேஜ். பிரயோஜனம் இல்லாத கழுதையின் மீது இருக்கிற பொதி மூட்டை. செத்தா நல்லா இருக்கும், ஒப்பனை சொல்றதா என்று நினைக்கிற மாமனாரையும் மாமியாரையும் உதவாக்கரையாக நினைக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆண் பகுதியிலே சரி, பெண் பகுதியிலே சரி. மாமனார் நாரா கிழிக்காம விடமாட்டேன்னு சொல்ற மருமகனையும் கண்டிருக்கிறோம். பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா எதனால வந்துச்சு? பெரியோர்களை மதித்ததால் கிடைத்ததுதான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. உங்களுக்கு வரலாறு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எல்லா தொழுகையில எல்லாத்துலயும் அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ் அக்பர். ருக்கு போனா அல்லாஹ் அக்பர், சுஜூதுக்கு போனா அல்லாஹ் அக்பர். ஏன் ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா? அபூபக்கர் ரலியல்லாஹு எப்பொழுதுமே முதல் சப்பில் முன்னால் தொழுகிற, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிற போது ஒரு பெரிய மனிதர் முன்னால் போகிறார். அவருக்கு மரியாதை கொடுத்து பின்னாடியே வர்றாங்க. அதற்கு இடையிலே தொழுகை காமத்து சொல்லப்பட்டு பெருமானார் ருக்குவுக்கு போயிட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு மனசெல்லாம் அடிச்சுக்குது, ஒரு ரக்காத் போயிடுமே, ஒரு ரக்காத் போயிடுமே, ஒரு ரக்காத் போயிடுமே, மனசெல்லாம் அடிச்சுக்குது. பெருமானார் எழுவதற்கு முன்னால் போய் சேர வேண்டுமே. கரெக்டா போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழ விடாமல் ஜிப்ரீல் பிடித்துக் கொண்டாங்க. கிடைச்ச உடனே ரக்காத்து கிடைச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. ஆனந்தத்துல அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு. உடனே பெருமானார் அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னவர் சத்தத்தை அல்லாஹ் கேட்டுட்டான். அதனாலதான் என்ன புடிச்சு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்ல அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பதில் கொடுத்தார்கள், ரப்பனா லக்கல் ஹம்த். ஒரு ரகாத்தை கிடைக்க வைத்த ரப்புக்கே எல்லா புகழும். பெரியவரை மதித்ததால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த வாக்கியம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பெரியோரை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையும் சொல்லித் தருகிறது, ஒவ்வொரு ரகாத்தும் சொல்லித் தருகிறது. பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. இல்லையா? ஆனா இன்னைக்கு பெரியவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இல்லங்களில் எப்படி இருக்கிறது? சமூகத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹு அக்பர். ஒரு அம்மா இப்ப இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. இஸ்லாமிய சமூகத்துல யாருமே முதியோர் இல்லத்துல இல்ல, ரொம்ப குறைவு. ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா இருந்துச்சு, நூர்ஜஹான்.
படிச்சு அந்த அம்மா ஹெட்மாஸ்டரா இருந்து 2 பிள்ளைகள், ஒருவர் ஆஸ்திரேலியாவில, ஒருவர் அமெரிக்காவில, USA. அந்த அம்மா அங்க இருக்கு முதியோர் இல்லத்துல. எல்லாரும் பார்க்க போயிருந்தப்ப அந்த அம்மா ஒரு சீட்ல ஒரு ஸ்லேட் வச்சு எழுதி வச்சிருந்துச்சு, எங்களிடத்தில் பால் குடித்த மனித மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து செல்வார்கள். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெற்று வளர்ச்சி ஆளாக்கி உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் கூட, பெரியவர்கள் கூட மதிக்கப்படாத அவலம். ஆனால் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, உங்களுக்கான கண்ணியமும் ரிசுக்கும் அவர்களால் கிடைக்கிறது, உணருங்கள். 5வதாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த சமூகம் அடிமை சமூகம். அடிமையே இல்லாத ஒரு நிலையை பெருமானார் தானே உருவாக்கி கொடுத்தார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த அடிமைகளுக்கு பெருமானார் கொடுத்த வாழ்வு, அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர்களை பெருமானார் உரிமை விட்டார்கள், வரலாறு பேசுகிறோம். ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரால் உரிமை விடப்பட்டு உயர்வாக்கப்பட்டவர்கள். அடிமையை உரிமை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கல. ஸைத் இப்னு ஹாரிஸா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து ரசூலுல்லாஹ் உரிமை விட்டு எந்த அளவுக்கு மாறினாங்க தெரியுமா? ஸைத் இப்னு ஹாரிஸா உயர்வு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா வரலாறு பேசுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்டார்கள். ஜின்னிகளா வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? சுஹைப் ரூமி, சல்மானே பாரிசி, பிலாலே ஹபஷி, 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார். அபூ சுஃபியான் அந்த வழியா போயிட்டு இருக்கிறார், என்ன இஸ்லாத்துக்கு வரல. அபூ சுஃபியான், பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், என் கையில மட்டும் அபூ சுஃபியான் கிடைச்சா முடிச்சிட்டு வேண்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, என்ன பிலால், ஒரு சமூக தலைவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா? என்ன பிலால், அபூ சுஃபியானை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு, ரசூலே, உஹது போர்க்களத்திலே உங்களை பற்றி வதந்தியை கிளப்பியவர் அவர், நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி சொன்னவர் அவர், பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர் அவர். இஸ்லாத்துக்கு வல்ல அவரை பற்றி நான் சொன்னேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு கோபப்பட்டு விட்டார். பெருமானாருக்கு உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? பிலால் மன்னிக்கவில்லை என்றால் அபூபக்கரே உங்களுக்கு சொர்க்கம் இல்லை. அந்த ஒடுக்கப்பட்ட அடிமையாக இருந்து விடுதலையான பிலால் ரலியல்லாஹுவுக்கு ரசூல் கொடுத்த மரியாதை, அல்லாஹ் அக்பர். அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டார். அபூதர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹுவை சொன்னார்களே, நீக்ரோவின் மகனை, கடைசியில பெருமானார், இன்னும் ஐயாமுல் ஜாகிலியாவில் தான் இருக்கிறாயா? அபூதர் செவத்த மேனி கீழே படுத்துக்கிட்டு, பிலால் ரலி அவர்களே, அடிமையை சொல்றாங்க, உங்கள் காலை தூக்கி என் முகத்தில் வையுங்கள். என்ன சமூகத்தை ரசூலுல்லாஹ் தூக்கி முடிச்சாங்க? அடிமை சமூகத்தை அழகாக உயர்த்தினார்கள். இன்றைக்கு அடிமைகள் இல்லை, ஆனாலும் வேலையாட்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, உயர்வாக பார்க்கப்படுகிறார்களா? வேலையாளர்களுக்கு வேலை கொடுக்கும் போது கஷ்டமான வேலையை கொடுத்தா நீங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும். காமராஜருடைய வரலாற்றுல நீங்க படிக்கலாம், எழுதுவீங்க. காமராஜருடைய வரலாறு, கர்ம வீரர் காமராஜர். LIC பக்கத்துல இருக்கிற அந்த மேம்பாலத்துல ஒரு மூட்டு தூக்குறவரு வண்டியை தள்ளிட்டு போறாரு. கார்ல இறங்கி வேகமா போய் காமராஜர் இவரு சேர்ந்து வண்டியை தள்ளி விடுறாரு. அப்ப கூட இருந்த பிஏக்கள் எல்லாம் போய் சொன்னா, நாங்க தள்ளி இருப்போமே. காமராஜர் சொன்னாரா, வேர்வையோடு வேலை செய்பவன் கஷ்டமான வேலையை கொடுக்கிற போது உடன் சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக கண்ணியமிகு காகிதம் இல்ல சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் இப்படித்தான் நடப்பார்கள்.
ஒரு சமூக தலைவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கண்ணியமிகு காகிதமில்லை சொன்னதை நான் செய்கிறேன் என்று சொன்ன காமராஜரின் வரலாறை பார்க்கிறோம். வேலையாளு அவனுக்கு நம்மள மாதிரி தானே குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. சில பேர் ஊருக்கே கொடுப்பார், பெரிய குறைவல்ல, ஆனா வேலை செய்யறவன பார்க்கவே மாட்டான். அவன் மாவன் செட்டு சுடுகாடாயிட்டு இருப்பான், சுண்ணாமா போவான். கண்டுகொள்ளாத சூழல். மார்க்கம் இதை சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஜகாத்தின் கடமை இருக்கிறதா? உங்கள் உறவுகள் அதற்கு பிறகு உங்களிடத்திலே வேலை செய்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை மேலே கூட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார். ஆறாவதாக முதலும் அநீதி அளிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அக்பர். அநீதி அளிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம் அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் மனிதர்களுக்கு அல்ல, மிருகங்களுக்கே துணை நின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அநீதி அளிக்கப்பட்ட ஒட்டகம் வந்து சொல்லுகிற சொல்லாங்க, என் எஜமான் என்ன பாடா படுத்தின நாயகனே. எல்லா பொருளும் எல்லா மிருகங்களும் ரசூலோடு பேசி இருக்கிறது. என் எஜமான் பாடா படுத்தினார் ரசூலே, நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் ரசூலே. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைச்சாங்க, நீ வளர்க்கிற ஒட்டகத்தையே இவ்வளவு கடினமாக நடந்து கொள்கிறாய், அந்த ஒட்டகத்திற்கு ஒழுங்காக உணவு கொடு, எவ்வளவு கொடுக்கிறாயோ அதற்கு ஏற்றவாறு துணைகளை போடு என்றார்களே தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸினுடைய இன்னொரு தொடர் இப்படி இருக்கிறது. ஒரு சஹாபி வருவார், ரசூலுல்லாஹ் சொல்வார், என் ஒட்டகம் என்ன பாடா படுத்துது ரசூலே, எனக்கு அநீதி அளிக்குது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை கூப்பிடுவாங்க. ரெண்டு பக்கம் கேட்டு தீர்ப்பு சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அப்படிலாம் கிடையாது. நீதிபதி நிதியை நீக்கினால் நீதி வளையும், அது இந்த காலம் இல்லையா? எங்கு பார்த்தாலும் நிதிக்குத்தான் மரியாதை. அதனாலதான் உள்ள நுழையும் போதே அழகா போட்டிருப்பாங்களா இல்லையா? உள்ள நுழையும் போதே என்ன போட்டிருக்கிறாங்க? கல்லு. ஆபீஸ்க்குள்ள போகும்போதே கல்னா தான் வேலை நடக்கும். உள்ள இருந்து வரும்போது இழு, காசு கொடுக்கலன்னா இழு இழுன்னு இழுத்து கொடுங்க. சொல்லாமல் அழகாக சிம்பானிக்காய் சொல்லுவார்கள் இன்றைய உலகத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தேன். ஒட்டகம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன் எஜமான் சொல்றதெல்லாம் சரியா? சரிதான். என் எஜமான் எனக்கு உணவு கொடுக்காமல் அவர் சாப்பிட்டதே இல்லை ரசூலே, எனக்கு தண்ணீர் கொடுக்காமல் அவர் குடித்ததே இல்லை ரசூலே, என் மீது சுமைகளை ஏற்றுவதில்லை ரசூலே, என் எஜமானனை போல நல்லவர் யாருமே இல்லை ரசூலே, காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் நகரிவு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கி விடுகிறார் ரசூலே, அவர் எழுகிற வரை தொழுகிற வரை நான் அழுகிறேன் ரசூலே, எதிர்த்து தொழுதுட்டாருன்னு அழுகை நிறுத்திடுறார். அந்த சஹாபி பாஞ்சு போய் நெத்தியில முத்தமிட்டார். நாம் எவ்வளவோ அநீதி அளிக்கிறோம், ஆனால் அது என் மீது எவ்வளவு பாசமாக இருந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எதுவும் மனிதனுக்கு அநீதி அளிக்கவில்லை, ஆனால் மனிதன் தான் மனிதனுக்கு அநீதி அளிக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மதுலூம்களாக, அநீதி அளிக்கப்பட்டவர்களாக இந்திய திருநாட்டில் வாழுகிறார்கள். நம்முடைய துவாக்கள் எவ்வளவு மக்கூல். வக்ஃப் வாரிய சட்ட மசோதா, அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம், அநீதி அளிக்கப்பட்டவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற அந்த உரிமை கூட தெரியாத அளவுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப பார்க்கிறேன். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பெருமானார் தூக்கி நிறுத்தினார்கள். யாரெல்லாம் அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அலப்புல் சுலூல் ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடியே அதானே நடத்தினாங்க. அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு தட்டி கேட்கிற சங்கம், அதுதான் அரப்புல் சுலூல். பெருமானார் வாலிபத்திலேயே உருவாக்கிய சங்கம். ஏழாவதாக இன்றைக்கு சமூகத்தில் குழந்தைகளும் அநீதி அளிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எந்த தாயும் தகப்பனும் நான் நல்ல குழந்தை வளர்க்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருமே வளர்க்கல, எல்லாம் செல்போன் தான் வளர்க்கு. சோசியல் மீடியாக்கள் தான் குழந்தைகளை வளர்க்கிறது. நாம இருந்த காலம் விளையாண்ட காலம். கிட்டிப்புள்ள விளையாடுவோம், உண்டு விளையாடுவோம் இல்லையா, கிரிக்கெட் விளையாடுவோம். இந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஃபயர் அப்படிங்கிறான், என்னமோ தீ பத்திக்குச்சுன்னு பார்த்தா அவன் செல்போனுக்குள்ள பார்த்திருக்கான்.
உட்கார்ந்துக்கிட்டு பயனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். வருத்தப்பட வேண்டிய செய்தி, இன்றைக்கு குழந்தைகள் அநீதியளிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். செல்போன் இல்லைன்னா அந்த புள்ள சாப்பிடுறது இல்லை. ஒரே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் 80s இருந்தது. எப்படி இருக்கும் என்றால் சந்தோஷத்திலேயே இருப்பார்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரம் வலி இருக்கும். ஒரு காயம் ஆயிருச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வலி இருக்கும், 2 மணி நேரம் சந்தோஷம் இருக்கும். நீண்ட சந்தோஷங்கள், நீண்ட வலிகள், இதெல்லாம் மூளைக்கு ஆரோக்கியத்தை தந்தது. அப்படி இல்லை. நேரத்துக்கு நேரம் அந்த செல்போன் பார்த்தோம்னா திடீர்னு அடிக்கலாம், கவலை வந்தது, திடீர்னு சந்தோஷம், திடீர்னு துக்கம், திடீர்னு என்ன திடீர் 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 என்று மாறி இவனுடைய மூளையும் திடீர் மூளையாய் மாறி போகிறது. அப்பட கொள்ளணும்னு நினைச்ச முடிச்சிடறான். நான் சொல்லவில்லை. இறை என்று ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார், எல்லாருமே வாங்கி படிங்க. மூளைக்குள் சுற்றுலா. அந்த புத்தகத்துக்கு பேர் ரொம்ப அழகான புத்தகம், மூளைக்குள் சுற்றுலா. இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களின் மூளைகளை பற்றி சுற்றுலாவுக்கு செல்லுங்கள். அந்த மூளைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மூளையில் அமர்ந்து கொண்டு யோசியுங்கள். வருங்கால பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு கிடைப்பார்களா? வருங்கால பிள்ளைகள் நமக்கு கிடைப்பார்களா என்றால் இல்லை. நமக்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்த கால வரைக்கும் நண்பர்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியா நண்பர்கள். எங்கேயும் ஜப்பான்ல ஒருத்தர் இருக்கிறான், அவனோட பேசிட்டு இருக்கிறான், திடீர்னு அவன்கிட்ட திட்டுறான், அவன்கிட்ட பேசுறான், அவன்கிட்ட இது பண்றான், அவன்கிட்ட முறைக்கிறான். கூட இருக்கிற நண்பர்கள் இல்லை, எல்லாம் சோசியலோடு சோசியல் மீடியாக்களாய் உலகத்தை கைக்குள்ளே வைத்துக் கொண்டு கண்டறியும் நினைக்கிறான். நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு கதை சொல்லுகிற தாய்மார்கள் இருக்கிறீர்களா? நீடூர்ல இருக்கிறீங்க. ஏன்னா நான் ஊருக்கு உண்மை இல்லையா, மற்ற ஊர்களில் காணவில்லை. வரலாறு சொல்லுகிற அடிக்கடி சொல்றது உண்டு, இங்க நன்னி கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல பறந்ததை சொல்லிட்டு இருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல உலக சக்கரவர்த்தி இல்லையா, ஒரு பெரிய ஜம்காலத்தை வச்சு வானத்துல பறப்பாங்க. அங்கதான் பார்லிமெண்ட் நடக்கும். படுத்திருக்கிறது இல்லாம கிழிஞ்ச பாயில, கிழிந்த பாயில் உயர்ந்த கருத்துக்கள். இன்னைக்கு உயர்ந்த மெத்தையில் கிழிந்த கருத்துக்கள். மெத்தது ஜம்முண்டு லட்சம் மெத்தை. ஆனா அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறத கூட்டம். லட்ச ரூபாய் மெத்தையிலே இருந்து கொண்டு நபிமார்களின் வரலாறு பேசப்படுகிறதா, பார்க்கப்படுகிறதா? வழிமார்களின் வரலாறுகள் பார்க்கப்படுகிறதா, பேசப்படுகிறதா? இல்லை. இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு பெரிய சவால். அந்த குழந்தைகள் இன்றைக்கு எப்படி மாற்றி இருக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது, குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு நேரமாவது தாய்மார்களை கவனித்துக் கொள்ளுங்கள், 3 நேரத்துல ஒரு நேரமாவது எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் வேண்டும். இனி வரும் காலத்தில் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு நேரம் அந்த சாப்பிடுகிற போது நல்லது கெட்டது அத்தனையும் பகிரப்பட வேண்டும், உணவோடு சேர்ந்து பகிரப்பட வேண்டும். பிள்ளைகளை தன்னோடு அனைத்து அழகாக இந்த வளர்ற பருவம், கொடி வளர்ற பருவம், எங்க கம்பு கிடைக்குதோ அங்க சுற்றிடும். அந்த கம்பாய் பெற்றோர்கள் இல்லை என்றால் மற்றவர்களோடு சுற்றிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, நம்ம காலத்துல எல்லாம் அப்படி பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க. இப்ப அப்படி எல்லாம் இல்ல. மாப்பிள்ளை எங்கன்னா ஜப்பானுங்கிறான், பொண்ணு இங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணு இங்க இருக்குது, மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு, அவரு அமெரிக்காங்கிறான். கடைசியில இப்படியே ஒரு வழியா எப்படியாவது கொஞ்சம் நல்லவனா இருந்துச்சுன்னா இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வேற புதுசா வேற சொல்லிடலாம். நாம ரொம்ப நாள் அப்படியே தாவா பண்ணிக்கிட்டே இருந்தோமா, இவர் தாவா பண்ணாராம். காதலுக்கு தாவான்னு வேற பேர் வச்சிருக்கிறான். இப்ப புதுசா தாவாவுல இப்ப வந்துட்டாங்க புதுசா. நவுதுபில்லா. அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு காதல் கருவாங்கிறங்க. இன்னொரு வருஷம் பார்த்தால் சேட்டு என்ற தொல்லைகள் சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுகிறது. சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட் பண்ற சேட்டை தான். ஒரே படுக்கையில் இருந்து கொண்டு கணவனோடு படுத்துக் கொண்டு அடுத்தவர்களோடு சேட் செய்கிற சேட்டையை விட கொடுமையானது ஏன் இருக்க முடியும்? இது குழந்தைகளிலிருந்து இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை உயர்வாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது.
அல்லாஹு அக்பர். அடுத்ததாக 8வது, பெண் பிள்ளைகள். நாம் பொம்பளை பிள்ளை, சொத்துக்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கப்படுகிறார். உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்திலேயே நகையை போட்டாச்சு, அதனால சொத்து இல்லை. இன்னைக்கும் நம்ம இஸ்லாமிய சமூகத்துல சொத்து இல்லை. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் அழகாக தீர்மானித்திருக்கிறார். நுஅ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். சொன்னாங்க, எங்க வாப்பா எனக்குன்னு சொல்லி தோட்டத்துல மரங்களை நட்டு வைத்திருக்கிறார். ஒரு சகோதரர்களா இருக்கிறாங்க என் மீது கொண்ட பாசத்தால் நட்டு வைத்திருக்கிறார். பெருமானார் உங்க வாப்பா கூப்பிடுங்க, தகப்பனார் வர்றாரு, அவருக்காக நட்டு வச்சீங்களா? ஆமா நட்டு வச்சிருக்கிறேன், என் பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்பாரு, அதனால் இவ்வாறு நான் செய்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். நாளை மறுமையில் ரப்பு உங்களை பார்த்து இப்படித்தான் திருப்புவான், எல்லோருக்கும் மத்தியில் சரிசமமாக நடக்க. அது என்ன, குழந்தைகளுக்கு மத்தியிலேயே ஏற்றத்தாழ்வு நீங்க நிறைய நடக்குது. பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு. அல்லாஹ் அக்பர். ஒரு பிள்ளையை மதிக்குதல், இன்னொரு பிள்ளையை மிதிக்குதல், இது சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது, காலங்காலமாய் நடக்கிறது. ஆனால் மார்க்கம் இதை கடுமையாய் பேசுகிறார். அடுத்ததாக லராமில், விதவைகள். இது குறித்தே 1 மணி நேரம் பேசணும். ஒடுக்கப்பட்டவர்களா இன்றைக்கு அப்பாவி விதவைகள். ஒரு பக்கம் கணவன் நினைக்கிறான், கணவனால் கைவிடப்படுகிறார்கள், ஒரு காரணமும் இல்லாமல் அறியாமல் கைவிடப்படுகிறார்கள். பெற்றவர்கள் பார்க்கிற போது உயிர் போய்விடுகிறது. நாம் பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை வாழாய் வெட்டியாய் 30 வயசுல 25 வயசுல தகப்பனாரை பார்க்கிற போது, தாயாரை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர். ஒரு காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசினா எல்லாம் சரியா போகும். இந்த செல்போன் தொல்லை நான் சொல்வது உண்டு, உங்களிடத்திலே பகிர்கிறேன். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாம உலகத்துல இல்லவே இல்லை. சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமே சண்டை போட்டிருக்கிறார், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கூட. ஆனா நாம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சண்டை எப்படி வரும்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தோன்னு இந்த அம்மா கடிதம் எழுதும், கடிதம் போடும். இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இப்படி செய்யறாரு, என் மாமனார் அப்படி செய்யறாரு, மாமியார் அதான் உடனே வந்து கூட்டு போங்க தான். இந்த கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். வந்தா 1 வாரம் கழிச்சு வந்தா 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே பிள்ளையே கேட்கு, என்னத்தா சொல்லிக்காம வந்துட்டீங்க, சொல்லிக்காம வந்துட்டீங்களே. அட கழுத, நீ தானே கடிதம் போட்டு கூப்பிட்ட, 1 வாரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். இது நாம பார்த்த 80s. ஆனா இப்ப அப்படி இல்ல. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டா சண்டையே ஸ்டார்ட். செல்போன் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, என்ன பேசுறாங்க, வீட்டுக்காரர் என்ன பேச்சு பேசுறான், அந்த அம்மா என்ன பேச்சு பேசுது. இத கேட்ட அந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு அப்படியே சூடு ஏறி ஏறி அதிகமாகி 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 அம்மா ஓலாவுக்கு போன் பண்ற ஓடி வருது, முடிஞ்சு கதை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவை தவிர மற்ற அத்துணை பேர்களையும் விதவைகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்தார்கள், கரம் ஏற்றினார்கள். அவளைகளாக இருந்த விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கும் 35-40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த விதவைகள் படுகிற பாடு வெளியையும் சொல்ல முடியாம, தன் வீட்டு நிலைகளை வெளியையும் சொல்ல முடியாம, மற்றவர்களுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து திருப்பூருக்குள் செல்லுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற விதவைகளில் 40% தாய் தகப்பன் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக வேலை செய்கிறார்கள். திருப்பூருக்குள்ள போனா எல்லா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இறந்து போனவர்கள், நம்ம இஸ்லாமிய பெண்மணிகள்
அதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவளே கைவிடப்பட்டு இருக்கிறாங்க, உதவி செய்யலான்னு பார்த்தா அதிலே கை வைக்கிற நிறைய ஆண்கள், தற்குறிகள், எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனை, அவளைகளாய். இதற்கு சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது? இதற்கு பதிலே இல்லாத இந்த உலகத்தில் விதவைங்கிற தமிழ் வார்த்தைக்கு அப்படியே ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருந்தான்னு சொன்னா விதவன்னு சொல்ல முடியுமா? இவளுக்குன்னே சில பேர் வச்சிருக்கிறான் தமிழன். ஆம்பளைக்கு அது இல்ல, வாளா வெட்டி, வாளா வெட்டன்னு சொல்ல முடியுமா? சில பேர்கள் ஒடுக்கப்படுகிறது. நீங்க இந்த வகையில இந்த ஒன்னே ஒன்றை எடுத்து வச்சு இஸ்லாத்திற்குள் நுழையுங்க. விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து ராணியை போல் வாழ வைத்தவர்கள் கண்மணி ரசூலை தவிர வேறு யார் இருக்க முடியும்? வேறு யார் இருக்க முடியும்? அது இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? விதவைகளுக்கு அரசாங்கம் பணம் அனுப்ப வேண்டும் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார். விதவைகளுக்கு அரசாங்கத்திலிருந்து போக வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கிற விதவைகள் கணக்கெடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜமாஅத்து பொறுப்பேற்க வேண்டும். அவர்களின் கண்ணீர் கடுமையானது. மார்க்கம் சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை கைப்பிடியுங்கள். நிறைவாக மசாக்கின்கள், ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஏழைகளையும் தூக்க வேண்டிய பொறுப்பு. அதனாலதான் ஜக்காத்து, சதக்கா இதெல்லாம் எதுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, இந்த சமூகத்தில் ஏழை இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாங்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரமாக மாறுவதற்கு என்ன வழி? மார்க்கம் அதை சொல்லித் தருகிறது. அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வரும். ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒண்ணுமே இல்லைன்னு யாசகம் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல என்ன இருக்குன்னாங்க. கேட்டவொன்னே கொடுத்துடக்கூடாதான். வீட்டுல என்ன இருக்குன்னாங்க. ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது, ஒரு பழைய போர்வை இருக்குன்னாங்க. பெருமானார் எடுத்து வாருங்கள் என்றார்கள். எவ்வளவு அற்புதமான உதாரணம்! எடுத்து வாருங்கள் என்றார்கள். எடுத்து வரப்படுகிறது. இதை யாராவது நீங்கள் வாங்குகிறீர்களா? பழைய பானையையும் மண்பானையும் பழைய ஆக கிழிஞ்சு போன போர்வையை யாராவது வாங்குவாங்களா? பெருமானாரின் முகம் அறிந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நான் வாங்கி கொண்டு ஒரு தீனார் தருகிறேன் ரசூலே. பெருமானார் மீண்டும் கேட்டார்கள், இதை யாராவது வாங்குகிறீர்களா? இதை யாராவது வாங்குகிறீர்களா? மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவே சொல்லுகிறார்கள், 2 தீனார் கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறேன் நாயகன். உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனாருக்கு அன்றைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு 1 தீனாருக்கு கோடாரி வாங்கி வா என்று பிடிபோட்டு கொடுக்கிறாங்க. கொடுத்த நாயகம் ஃபாலோ பண்றாங்க. 15 நாளைக்கு பிறகு என்னிடத்தில் வர வேண்டும். 15 நாளைக்கு பிறகு என்னிடத்தில் வர வேண்டும். இங்கு வரலாறு 2ஆய் பிரிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, நீங்க எல்லாம் கேட்கலாம், அந்த போர்வையையும் அந்த சட்டியையும் வாங்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? ஆசியாவில எழுதுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டிலேயே சென்று இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார்கள். அவரின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்தார்கள். இருக்கிற ஒன்று கூட என் தோழரின் வீட்டிலிருந்து என்னிடத்தில் வந்து விட்டதே, அவர் என்ன செய்வார்? அதனால் போய் இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார். 15 நாள் உழைக்கிறார். நிறைய பொருளோடு வர்றாரு. கோடாரி கழுத்துல இருக்கு. பெருமானார்ட்ட வர்றாரு, ரசூலே நான் உழைச்சேன், கூலி வேலை செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு காசை கொடுத்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கையேந்துவதை விட இது சிறந்தது. யார் உலகத்தில் கையேந்தி பிழைக்கிறார்களோ நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது முகத்தில் கன்னத்தில் சதையில்லாமல் எழுப்பப்படுவார்கள். என்ன வார்த்தைகள்! ஒடுக்கப்பட்ட சமூகம், ஏழை சமூகத்தை பெருமானார் 10 ஆண்டுகளில் மதீனாவிலே ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை. ஜபல் ரலியல்லாஹு தஆலா 8 வருடம் யமனில் இருந்தார்கள். 8 வருடத்தில் ஜக்காத்தை பெற ஆள் இல்லை. உயர்த்தி பிடித்தார்கள். ஏழைகளையும் உயர்த்த வேண்டிய, இன்னைக்கு நம்மால் அப்படி இல்லை. ஜக்காத்து கையிலே தனியா விற்கிறான், ஜக்காத்து சேலையிலே தனியா விற்கிறான். அப்ப ஏழையை ஏழையாவே வச்சிருக்கணும், பணக்காரன் பணக்காரனாவே இருக்கணும். இந்த சித்தாந்தம் தானே இன்றைக்கு கடைசியில நமக்கே உதைக்கிறது.
ஒரு அம்பானியும் ஒரு அதானியும் தான் இருக்க வேண்டும், பாக்கி எல்லாம் பேரா இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் அக்பர். கார்ப்பரேட் சித்தாந்தங்கள் இதை உடைத்து விட்டு மார்க்கம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகளை காட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகளை ஏற்று நடக்கிற தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.